ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்காரு. இன்னைக்கு 3ஆம் பிறை, அதனால சந்திர தரிசனம் பார்க்கறது ரொம்ப நல்லது. ஆனி மாசத்துல சந்திர தரிசனம் ரொம்ப ரொம்ப விசேஷம். கேந்திரத்துல சந்திரன் புதனோட இருக்காரு, சூரியனுடனும் சேர்ந்து இருக்கிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரனும் 3ஆம் இடத்துல இருக்கார். இன்னைக்கு 3ஆம் பிறை பார்த்தால் உங்களுக்கு நிறைய பாப விமோச்சனம் கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரையில் இன்றைய நாளில் அதை மேற்கொள்ளுங்க. புதுசாக கிடைக்கக்கூடிய ஒரு சில நட்புகள் மூலமாக வியாபார விஸ்தரிப்புகள் இன்று நன்றாக உங்களுக்கு அமையும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாள். ரிஷபராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் தீரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. இன்று சந்திரன் புதன் சூரியன் உங்களினுடைய ராசியில் இருப்பதனால் அர்த்தநாரீஸ்வரரை வணங்குவது மிக மிக விசேஷம். திருவாதிரையில் சந்திரன் நிற்கக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய குறைகளை இன்று சிவபெருமானிடத்தில் சமர்ப்பணம் செய்யலாம். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்க பல கிரக தோஷங்கள் தீர்வதற்கான ஒரு நாள். கடகராசி அன்பர்களுக்கு குருவும் சுக்கிரனும் ராசியில் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. இன்று கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இரண்டையுமே தவிர்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் புதன் மற்றும் சந்திரனுடன் சஞ்சாரம் செய்வது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இருந்த போதிலும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அதிகமாகலாம். ஆகவே இன்றைய நாளில் சட்டநாதரை வணங்குவது இவர்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய்க்கிழமையான இன்று சட்டநாதரை வணங்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற அஷ்டமச்சனியினால் ஏற்பட பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவது, தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். இன்று 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று மனதில் குழப்பத்தை கொடுத்தாலும் பாக்யநாதன் சுக்கிரன் குருவுடன் சேர்ந்து இருப்பது கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நன்மையை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு மனவேதனை மாறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய அன்பையும் ஆசையையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பல மாதங்களாகவே இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணங்கள் நிறைவேறும் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வங்கிகளிலிருந்து வரவேண்டிய பண பாக்கிகளையும் பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனினால் மன அமைதி கிடைக்கும். இருந்த போதிலும் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகையினால் இன்றைய நாளில் இவர்கள் பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளவும். தனுசு ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அனுகூலமாக இருப்பார்.
காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த மனதில் குழப்பங்கள் தீரும். புதன் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே அமையும். மகர ராசி நேயர்களுக்கு மனக்கவலைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சந்திரன் மிகவும் அனுகூலமாகவே அமைகிறார். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பண பிரச்சனைகள் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சந்திரன் அனுகூலமாக அமைகிறார். இன்று பொருளாதாரத்தில் சில மாற்றங்களை பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு மன அமைதியில் இன்று உங்கள் குடும்பத்தினார் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். மீனராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று தனஸ்தானத்தில் இன்று கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தரலாம். செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் நரசிம்மரையும் வணங்க கடன் தொல்லைகள் தீரும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சமீப காலங்களாக போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழுவதற்கு கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டா? கண்டிப்பாக. இந்த சுக்கிரனினுடைய தாக்கம் பூமியில எப்படி இருக்கிறதோ அப்படிதான் இந்த மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் இல்ல, நமக்கு இருக்கக்கூடிய இந்த செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட்ஸ், அதாவது ஒரு காலகட்டத்துல எல்லாம் நம்ம பார்க்கும்போது பெண்கள் ஒரு நிறைய தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறது அப்படிங்கிறது குறைந்த இதுவாக இருந்தது. இன்னைக்கு போதைப் பொருள்ல அடிமையாக பெண்களை நிறைய நம்ம பார்க்குறோம். சின்ன குழந்தைங்கள நம்ம பார்க்குறோம். பருவ வயதில் இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான தாக்கங்களுக்கும் ஒரு மன மாற்றத்திற்கும் சுக்கிரன் முக்கியமான காரணமாக இருக்கிறார். ஸோ சுக்கிரன் பூமிக்கு எப்போ ரொம்ப அருகாமையில் வராரோ அப்பெல்லாம் இந்த மாதிரியான மன மாற்றங்கள், அதுவும் இந்த மாதிரியான ஒரு பெர்வர்ஷன்ஸ் நிறைய வரும். கண்டிப்பாக கிரகங்களினுடைய தாக்கம் இதில் உண்டு. ராகு கேத்துவினுடைய பங்கு அதிகமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்துள்ளது. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.